காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21 2 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லி முடிக்கிறார். இதனிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நம் ஆண்டவரை குறித்து ஒரு அருமையான காரியம், வாக்கு தத்தத்தை போல சொல்லப்போனால் அது உண்மையான ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய வாக்கு தத்தம். ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை எழுதுகிறார் கர்த்தரை குறித்து. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் கொஞ்சம் அதிகமாக கிடையாது, ஏதோ கொஞ்சம் ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அப்படி கிடையாது. மிகவும் அதிகமாய் வேண்டிக் கொள்கிறத விட நினைக்கிறத விட மிகவும் அதிகமாய், கொஞ்சம் அதிகம் கிடையாது, கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அவர் கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர், அதை நமக்கும் செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் செய்வார். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, அவர்கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடக்க பழகிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மகிமையா இருக்கும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் பாருங்க, ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, நினைக்கிறதுக்கும் மைண்ட்ல அப்படி நினைச்சாலே போதும். அதை விட மிகவும் அதிகமாய், கொஞ்சம் கிடையாது இல்லையா? சிலர் அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுவாங்களே, கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் அப்படி போட்டு கொடுக்கறது கிடையாது. இல்ல, போனா போகுது, இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, அப்படி கிடையாது. மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். அப்போ ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்கிறார். எப்படி? நம்ம நினைக்கிறத விட, ஜெபிக்கிறத விட ரொம்ப அதிகமாய் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வல்லமை தான் அவருடைய வல்லமை. இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆண்டவராய் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ல, எவ்வளவு அருமையான விஷயம், எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு ஒரு புது உற்சாகம் இருக்கும், நமக்குள்ள ஒரு புது தைரியம் வரும். ஓ, என் ஆண்டவர் இப்படி என்ன ஆசீர்வதிக்கிறவரா? நான் நினைக்கிறத விட மேலா என்ன ஆசீர்வதிக்கிறாரா? நான் வேண்டுகிறத விட விசேஷமா என்ன ஆசீர்வதிக்கிறாரா? ஆமா, இதிலெல்லாம் நம்ம என்னைக்குமே கவனிக்கணும். நம்மளுடைய ஆண்டவர் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை நான் சபைக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறேன். இதுல நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரமே ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கணும், உலக காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டாம். அப்ப இங்க வேண்டிக் கொள்ளுகிறதெல்லாம் வருது. அப்ப உலக காரியத்துல ஜெபிக்கிறதுக்கு பைபிள்ல வசனமே கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நல்லா கவனிக்கணும். இப்ப வேண்டிக் கொள்றதை பத்தி இருக்குது. அப்போ நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கெல்லாம் பைபிள் புதிய ஏற்பாட்டுல வேண்டிக் கொள்ளுதல் வந்தாலே அது கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் மட்டும்தான். புரியுதுங்களா? சப்ஜெக்ட்ல மாற்றமே கிடையாது. வேண்டிக் கொள்ளுதலை குறித்து, ஜெபிக்கிறதை குறித்து, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் அப்படின்ற வரதை பார்த்தலாம் எங்கெல்லாம் பைபிளை பார்த்தீங்கன்னாலும் நியூ டெஸ்டமெண்ட்டை பொறுத்த மட்டிலே எல்லாமே பியூரா ஸ்பிரிச்சுவல். அப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அல்லது ஸ்பிரிச்சுவலா நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு மிகவும் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை செய்கின்றார். புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவலா நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஸ்பிரிச்சுவலா நீங்க நினைக்கும் போது, உங்களுடைய சிந்தனை ஸ்பிரிச்சுவலா இருந்தா, உங்களுடைய ஜெபங்கள் ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார்.
இதை இன்னும் சற்று அழுத்தி உங்களுக்கு சொல்வதற்கு, ஜெபத்திலே 3 விதத்திலே ஜனங்கள் பதில் பெறுகிறார்கள். அதை ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிட்டு, எப்படி யாருக்கு கர்த்தர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் பதில் கொடுக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3 விதத்திலே ஜனங்கள் வந்து ஜெபத்துக்கு பதில் வாங்குவாங்க. 3 விதம். முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வகை, ஜெபிச்சு அவங்களுக்கு பதிலே கிடைக்காது. இது ஒரு கேட்டகரி. சிலருக்கு வந்து ஜெபிச்சு பதிலே வராது, அவங்க கேட்கறது எதுவுமே கிடைக்காது. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஜெபிச்சதை வாங்கிக்குவாங்க, என்ன ஜெபிக்கிறாங்களோ அதை வாங்கிக்குவாங்க. இது செகண்ட் கேட்டகரி. 3வது கேட்டகரி இப்போ நான் சொன்னது, ஜெபிச்சு அது மனசுல நினைச்சு அதுக்கு மேலேயே வாங்கிக்கிறது. இப்போ நம்ம எந்த லெவலில் நிற்கிறோம், எந்த கேட்டகரியில் நம்ம நிற்கிறோன்றது தான் முக்கியம். ஜெபிச்சும் வாங்காத கூட்டத்தோட நம்ம நிற்கிறோமா, அல்லது ஜெபிச்சதை மட்டும் அப்படி வாங்கிட்டு போகிற கூட்டத்தோடு நிற்கிறோமா, அல்லது மனசில் நினைச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிற கூட்டத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோமா? எந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோன்றது தான் முக்கியமானது. இப்போ நான் வந்து எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறதில்ல, எல்லாத்துக்கும் வசனத்தை காட்டுறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இத ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஜெபிச்சு பதில் வாங்காதவங்க. இல்ல, நான் 3 கேட்டகரி சொன்னேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஜெபிச்சு பதில் வாங்காதவங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விண்ணப்பம் பண்றாங்க, ஆனா இவங்களுடைய விண்ணப்பத்தின் நோக்கம் என்னன்னா, தங்களுடைய சுய இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு தவறாக விண்ணப்பம் பண்றாங்களாம். அப்படி இருக்கிறதுனாலே அவங்க விண்ணப்பம் பண்ணியும் கிடைக்க மாட்டாங்க தான். இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை வந்து ஆண்டவர் எப்பவுமே ஒரு பேசிக்கா நம்ம இருக்கணும்னு நினைக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும். பேசிக், சாதாரணமா, புரியுதுங்களா? சாதாரணமா இருக்கும். நம்ம வந்து உண்மையை சொல்றேன், ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழணும். அந்த எளிமைன்றது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தோற்றத்தில் வந்து வெளிப்படுறதுக்கு முன்னால் அது வந்து இருதயத்தில் இருக்கணும். அப்பதான் அது தோற்றத்தில் வரும். மலை பிரசங்கத்தின் முதல் வசனமே அதுதான். மத்தேயு 5:3 இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தை தான் பேசுறார். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல் வார்த்தையே தான், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். நம்முடைய ஆவியிலே ஒரு எளிமை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ஒரு எளிமை இருக்கும். ஆவியில எளிமை இருந்தால் வாழ்க்கையும் எளிமையா இருக்கும். நம்ம ஆடம்பர பிரியரா இருக்க மாட்டோம், காஸ்ட்லியா வாழ மாட்டோம், பேசிக்கா வாழுவோம். போடுறதுக்கு ஒரு சாதனம், ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ், யூஸ் பண்றதுக்கு ஒரு அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள், புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இந்த ரகசியம் தெரியல, இதனுடைய காரியமே தெரியல. என்ன, ஒரே ஆடம்பரம் இல்லையா? ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ், ஆடம்பரமான வாகனங்கள், விலையுயர்ந்த வாகனங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் யூஸ் பண்றதெல்லாம், இது எல்லாமே சொல்றேன் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றது கிடையாது. ஒரு தேவ பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு போன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? மிஞ்சி போனா போன்ல பேசுறீங்க, கொஞ்சம் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் பாக்குறீங்க, சிலது யூடியூப்ல கொஞ்சம் பாக்குறீங்க. இதுக்கு மேல வேற என்ன மிஞ்சி போனா இருக்கு? இதற்கு சாதாரணமா ஒரு 5000 ரூபீஸ்ல இருக்கிற போனுக்கே இது எல்லாமே இருக்கும். புரியுங்களா? ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்க இப்படி ஒரு போன் வாங்கினீங்கன்னா இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், போதும். புரியுதா? இதற்கு நீங்க வந்து இந்த காரியத்துக்கு வந்து 50,000 ரூபாய்க்கோ அல்லது 1,00,000 அதுக்கு மேல வந்து நிறைய பேர் வச்சிருக்க தேவ பிள்ளைகள் வச்சிருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. 70,000 75,000 ரூபாய்க்கு போன் வாங்கணும்னு சொல்றவங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்னை சுத்திலையும். அப்போ ஒரு 5,000 ரூபாய்க்கு போன்
அதனால நம்ம வந்து நம்மளை வந்து ரொம்ப நம்ம வந்து இல்லைன்னா நம்மகிட்ட அவ்வளவுதான் இருக்குது, நம்மளை அந்த நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறான்றது கிடையாது. புரியுதுங்களா? கர்த்தர் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் எளிமையாய் வாழ பழகணும். புரியுதுங்களா? அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு போகக்கூடாது. நமக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு போன் வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த ஒன்று 50,000 ரூபாய்க்கு நீங்க போன் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்தாலும் நீங்க ஒரு 5,000 ரூபாய் போன்லயே நிக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். புரியுதா? நான் சொல்ல வர்றது அதுதான். எங்கிட்ட இருக்குது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால நான் இப்படி வாழ்றேன். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால தான் இப்படி வாழ்றேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால தான் இப்படி உடுத்துறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதனால தான் இப்படிப்பட்ட கார் வச்சிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதனால தான் இப்படிப்பட்ட மொபைல் வச்சிருக்கிறேன். தப்பு. நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்றதை நான் கேட்கிறேன். கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கிறாருங்க, நீங்க ஏங்க யோசிக்கிறீங்க, அதை குற்றமா நினைக்கிறீங்கன்னு. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது வந்து உங்களை நம்பி கொடுக்கிறார். அதை நீங்க நல்ல விதத்திலே தேவநாமத்தின் மகிமைக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுக்கிறாரே தவிர நம்முடைய ஆடம்பர வாழ்க்கை ஒன்று ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது. புரியுதா? நீங்க வந்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நபரா இருக்கலாம். அதுக்காக நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சதான் வச்சிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால நீங்க வந்து ஒரு 75,000 ரூபாய்க்கு போன் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இல்லையா? உங்கள் தேவை எது, உங்கள் அவசியம் எது, உங்களுடைய காரியம் எது, அது ஒரு எளிமை. இந்த யாக்கோபு 4:3 தான் இவ்வளவு நான் விளக்கம் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல சிலர் வந்து விண்ணப்பம் பண்றாங்களாம், விண்ணப்பம் பண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேன்னு தெரியுமா? தங்கள் சுய இச்சை நிறைவேறும்படியாக அவர்கள் விண்ணப்பம் பண்றாங்க. சுய இச்சை, இவங்க கிட்ட அது இருக்குது, நானும் அது வச்சுக்கணும், இவங்க கிட்ட இது வச்சிருக்காங்க, நான் அதே மாதிரி வாங்கணும். சுய இச்சை. இந்த சுய இச்சை நிறைவேறும்படி விண்ணப்பம் பண்றதுனால அவங்களுக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் உங்க லைஃப் ஸ்டைல் மாறக்கூடாது. இதுதான் ஸ்டாண்டர்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஸ்டாண்டர்டா இருக்கிறீங்கன்றதுக்கு இதுதான் காரியம். என்னதான் ஆசீர்வாதம் வந்தாலும் உங்களுடைய லைஃப் பேட்டர்ன், உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன் மாத்திக்கவே கூடாது. அப்படியே இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாறிட்டே போகக்கூடாது. புரியுதுங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாறிட்டே போகக்கூடாது. பேசிக்கா நமக்கு எப்படி வாழணும்னு ஒரு மனநிலைமை நம்ம வச்சுட்டு அந்த எளிமையான வாழ்க்கை வாழ பழகிட்டீங்கன்னா ஆண்டவர் அதை விரும்புவார். நீங்க மனரமியமா இருப்பீங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியா இருக்கும். அப்ப முதல் கேட்டகரி யாருன்னா, தங்கள் சுய இச்சை நிறைவேறும்படி விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். நம்பர் 1. 2வது, கேட்டு அதை வாங்கிட்டு போறவங்க. நீங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 காஸ்பல்ல, இப்ப நான் ஃபுல்லா நியூ டெஸ்டமெண்ட்ல தான் இன்னைக்கு நான் பேசுறேன், ஓல்ட் டெஸ்டமெண்ட்கே போல. 4 சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நிறைய பேர் வருவாங்க, அங்கங்க வந்துட்டே இருப்பாங்க. இதை எடுத்து எல்லாம் படிக்க டைம் இல்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒன்று சொல்றேன். இப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை முடிச்சு இறங்கி வரார். முதல் 4 வசனங்கள் படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போறேன். அப்போ வந்து ஒரு மனுஷன் வருவான், குஷ்டரோகி, வந்து அவருடைய பாதத்தருகே முழங்குப்புற விழுந்து, ஆண்டவர் நல்ல போதகரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகணும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும். அவனுக்கு குஷ்டரோகம். அதுக்கு அவன் ஒரு விண்ணப்பம் பண்றான், எனக்கு இந்த குஷ்டரோக வியாதி நீங்க சுகமாகணும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து உடனே கையை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகினார். உடனே சுகமாயிடுச்சு. அவன் கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவ்வளவுதான். அடுத்து 5ஆம் வசனத்துல 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்து 100க்கு அதிபதி வருவார். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதத்திலே கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு வந்து நிற்பான். அவனுக்கும் ஆண்டவர், நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமா இருக்கிறான், அங்க சுகமாயிடும். இப்படி பைபிள் நிறைய பார்த்துட்டே போகலாம். அவங்கவுங்க வருவாங்க, தங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க, தங்களுடைய தேவையை சொல்லுவாங்க, சுகத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? இது செகண்ட் லெவல். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் பிரேயர் தான் ஆண்டவர் நமக்கு பிரியம், இல்லையா? இப்போ நீங்க கேட்கலாம், இந்த குஷ்டரோகி சுகமானது ஸ்பிரிச்சுவலா சரீரத்துக்குரியதா? 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் வாங்கினது ஸ்பிரிச்சுவலா சரீரத்துக்குரியதா? நான் சொல்றேன், இவங்கெல்லாம் சுகத்தை கேட்டது வாங்கினதெல்லாம் சரீரத்துக்குரியது தான்.
ஆனால் இன்னும் பழைய ஏற்பாடு முடியல. அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னும் பழைய ஏற்பாடு முடியல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு தான் பழைய ஏற்பாடுக்கு முடிவு வருகிறது. அதுக்கு பேர் தான் நியூ டெஸ்டமென்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்மளை கர்த்தர் சூப்பர் ஸ்பிரிச்சுவலா தூக்கிட்டு போறாரு, நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போறாரு. சரியா? அதனாலே இவங்க கேட்டது தப்பு கிடையாது. இந்த குஷ்டரோகி வந்து சுகத்தை கேட்டதோ வாங்கினதோ கரெக்ட், தப்பு கிடையாது. அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து ஜெபிச்சது வாங்கினது தப்பு கிடையாது. புரியுதா? இதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் இப்போ கூட சொல்றேன், நீங்கள் உலக காரியத்திற்காக ஜெபிக்கிறதை நான் பாவம்னு சொல்ல மாட்டேன். அந்த லெவல்ல வாழாதீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற டாப் லெவலுக்கு வந்துடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ உலக காரியத்துக்காக ஜெபிச்சா நீ பாவம் செய்யற, நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படி நான் சொல்லலை. அப்படி எடுத்துக்காதீங்க, அப்படி நான் சொல்லவில்லை. அப்போ உலக காரியத்துக்காக ஜெபிக்கவே கூடாதா? ஜெபிக்காத லெவலுக்கு வாங்கன்னு சொல்றேன். கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கிற லெவலுக்கு நீங்க வாங்கன்னு தான் சொல்றேனே தவிர, நீ உலகத்து காரியத்துக்காக ஜெபிச்சுட்ட, நீ வியாதி சுகமாகிறதுக்காக ஜெபிச்சுட்ட, உனக்கு இந்த தேவை சந்திக்கப்படுறதுக்காக ஜெபிச்சுட்டு கண்டிப்பா நீ நரகத்துக்கு போவே அப்படிலாம் சொல்லவே கிடையாது. அப்படி கிடையாது. உலக காரியங்கள் வந்து தானாய் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சரியா? நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏன்னா இது ஜெபத்தை குறித்த செய்தி. அப்போ இந்த 2வது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்ளுதல். அப்படி வாங்கினாங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட டைரக்டா கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப நிருபம் அப்படின்னு வரும்போது புதிய ஏற்பாட்டு காலம், அதான் நிருபத்துல வரும்போது தான் பவுல் வந்து இதெல்லாம் சொல்றாரு. குறிப்பாக நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இப்ப நம்ம படிப்போம் திருப்பி. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இதான் நியூ டெஸ்டமென்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னா நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் மரித்தீர்கள். ஆனா இப்போ நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டுட்டீங்க. உங்கள் பழைய வாழ்க்கைக்கு நீங்க மரிச்சிட்டீங்க, புது வாழ்க்கைக்கு நீங்க எழுந்துட்டீங்க. உங்கள் ஜீவன் இப்பொழுது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதனாலே நீங்க மேலானதையே தேடுங்க. இதுதான் நியூ டெஸ்டமென்ட் லெவல். 4 காஸ்பல்ல வந்து ஜனங்க ஜெபிச்சு கர்த்தர்கிட்ட வாங்குறதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் லெவல் தான். ஆனால் சிலுவை மரணத்திற்கு பிறகு எந்த லெவலுக்கு நம்ம தூக்கிட்டு போறாருன்னா, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்ட்டார். ஏன்னா நீங்கள் மரித்தீர்கள், பழைய வாழ்க்கை மரிச்சிட்டீங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. அதனாலே நீங்கள் பழைய காரியத்தின்படி வாழ வேண்டாம்னு சொல்றார். சரி, இப்போ நம்முடைய காரியம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிறவர். இப்ப மறுபடியும் அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கே வந்துருவோம். இப்ப இந்த இடத்துல பவுல் இதை சொல்லும் பொழுது ஒரு பிரேயரை சொல்லிட்டு தான் இதை சொல்றார். தான் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இந்த எபேசியர்களுக்கு, எபேசி சபை ஜனங்களுக்கும், இந்த நிருபத்தை வாசிக்கிற நமக்கும் சேர்த்துதான் செய்த ஒரு ஜெபத்தை அப்படியே எழுதிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றார். இப்ப அவர் என்னதான் ஜெபிச்சார் அதை நம்ம பார்த்துருவோம். அவருடைய ஜெபம் எப்படி இருக்குது நீங்க பார்த்தீங்கனாலே நம்ம எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரிஞ்சிடும். அவருடைய பிரேயர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கனாலே அவர் எப்படி ஸ்பிரிச்சுவலா நம்மளை அப்ரோச் பண்றாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். வாசிக்கலாம், 15 to 19 வரைக்கும் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நம்பர் 1, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, அப்புறம் விசுவாசத்தினாலே
கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். 2 நம்பர் 2, நீங்கள் விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்பட்டு அந்த விசுவாசத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் அடையவும். இது நம்பர் 2. நம்பர் 3 அடுத்தது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி கிறிஸ்துவினுடைய அன்பிலே வேரூன்ற வேண்டும். அப்புறம் நிலை பெற்றவர்களாகி அதிலே நிலைத்திருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுல ஏதாவது மெட்டீரியல் இருக்குதா பாருங்க. உங்களுடைய ஜெபத்துல நீங்க படிச்சீங்களால உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்கேயாவது உலகத்தரமா ஏதாவது அப்புறம் ஒரு வார்த்தை உலகத்தரமா இருக்காது. பியூர். அதனாலதான் நிருபங்களை படிக்கணும்ன்றது. குறிப்பாய் பவுலுடைய ஜெபங்களை நீங்க படிச்சீங்கன்னா சில ஜெபங்கள் அவர் என்ன ஜெபிக்கிறான்னு எழுதுறாரு பாத்தீங்கன்னா பியூரா ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். இதுதான் நம்முடைய மனம் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய மனம் புதிதாகிறதுனால தான் நம்ம மறுரூபமாக முடியும். இந்த எமேசியருக்கு முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா படிக்க வேண்டாம். முதல் அதிகாரத்துல 15-19 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரேயர் இருக்குது. அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்னு ஜெபம் பண்ணுவார். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எபேசியர் 1:19 சொல்லுவாரு, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சிலருக்கு இந்த செய்தியை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குது. சிலர் எனக்கு 2-3 கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நான் அதை பத்தி அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படுறேன். என்ன பண்ண முடியும்? என்ன உலக காரியம் கேட்கவே கூடாதா, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றீங்களே அப்படின்னு சிலர் முறுமுறுத்ததெல்லாம் என் காதுக்கு வந்துச்சு. அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படுறேன். புரியக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு. அது நல்லா இருக்கணும், கவனிக்கணும். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஈஸியா நமக்கு புரியும். இல்லைன்னா நம்ம இருதயம் உலக காரியத்திலேயே சுத்திட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் கொடுக்கறத செய்தியெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. இதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய மைண்ட் ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சுன்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வந்துச்சு. அதுக்கு தான் பவுல் ஜெபிக்கிறார். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்துருச்சுன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவலாவும் இருப்பீங்க, எல்லாத்துலயும் ஆசீர்வாதமாவும் இருப்பீங்க. இதான் காரியம். சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 காரியம் ஜெபிக்கிறார். ஒன்று பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆவியிலே உள்ளான மனுஷனில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பலப்பட வேண்டும். 2வது விசுவாசத்திலே நாம் வேரூன்றி நாம் விசுவாசத்திலே கிறிஸ்துவை நம்மோடு கூட இருக்கிறதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஃபெய்த் நமக்கு இருக்கணும். 3வது நம்ம அன்பு கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்ற வேண்டும், அதிலே நிலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. மனுஷனுடைய அறிவிலே கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது. மனுஷனுடைய அறிவில் அதை அறியவே முடியாது. அவனுடைய அன்பை அறிந்து கொள்வதோ புரிந்து கொள்வதோ அறிவிலே முடியாது. இதை ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்தி அறிய வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இதற்காகவே ஜெபிக்கிறார். அப்ப இதிலிருந்து இந்த ஜெபத்திலே அவர் என்ன சொல்ல வருகிறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்பிரிச்சுவலா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனடைவதற்காக உங்கள் விசுவாசத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அறிந்து புரிந்தவர்களாய் இருக்கணும். ஏன்னா அவருடைய அன்பை நீங்கள் அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் இருக்கும்போது தான் நாம் மறுபடியும் அவரிடத்தில் அன்பு செலுத்த முடியும். அவருடைய அன்பை நம்ம புரிந்தால்தான் நம்ம தைரியமா இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு தூரம் கேர் எடுக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அன்னைக்கு ஒருத்தரோட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சில இடத்துல தெய்வ பிள்ளைகள் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர் சொன்னார், பரலோகம் நம்ம மேலே எவ்வளோ கேர் எடுக்குது தெரியுமா அப்படின்னு. அப்போ அதை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் எனக்கு தொண்டை பாதிச்சிருந்துச்சு. நான் தொண்டை பாதிச்சனால பேச முடியல, தொண்டை ரொம்ப இதாக இருந்து ட்ரை மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கே போன உடனே எனக்கு கஷாயம் காய்ச்சி உடனே இன்னைக்கு தான் நாங்கள் செஞ்சோம் சொல்லி கொடுத்தாங்க.
எனக்கு தொண்டைக்கு பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் போகும்போது கரெக்டாக அந்த வீட்டில் வந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொடுத்தாங்க, நான் வாங்கி குடித்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனேன், அவங்க பார்த்தீங்கன்னா இதற்கு இது சாப்பிடுங்கன்னு சொல்லி சில காரியத்தை கொடுத்தாங்க. நம்ம தொண்டை பாதிக்கப்படுறத பார்க்கும்போது பரலோகம் எவ்வளவு தூரம் நம்மளை கேர் எடுக்குது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம சாதாரண சம்பவம், பட் நல்லா பார்த்தீங்கன்னா பரலோகம் நம்மளை வந்து கேர் எடுக்குது. இது வந்து பரலோகம் கேர் எடுக்கிறது இன்னொரு வார்த்தை. அது எப்படி சொல்றீங்கன்னா, ஆண்டவர் நம்ம அவ்வளவு அன்பா இருக்கிறார். ஒரு நாள் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது, சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஏதோ நம்ம இந்த லைவ் ஸ்ட்ரீம் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸில் வந்துருச்சு. முடிச்ச உடனே பார்த்தேன் மிஸ்டு கால் 4 மிஸ்டு கால்ஸ் இருந்துச்சு. சரின்ட்டு முடிச்ச உடனே இங்கே அப்படியே உட்காந்துட்டு மிஸ்டு கால் யார் என்ன பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் உட்காந்து ஃபோனில் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு வந்து மிஸ்டு கால்க்கெல்லாம் எடுத்து நான் லைனாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே உட்காந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபோன் பண்ணி யார் யார் பண்ணியிருக்கான்னு பேசினேன். ஒரு நம்பர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி நான் எடுத்த உடனே அவர் அப்படியே த்ரில் ஆகிட்டார். அந்த நம்பரில் அடுத்த சைடில் எடுத்தார் ஒருத்தர். ஐயோ நீங்களா பேசுகிறீங்க, நீங்களா எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு ஒரே த்ரில் ஆகிட்டார் அவர். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி ஆட்கள்லாம் வந்து என்னை எப்படியாவது பார்க்கணும், இந்த சூளைமட்டெல்லாம் சுற்றி சுற்றி வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கும்பகோணத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. எப்படியாவது என்னை நேரில் பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. சுற்றி அட்ரஸ் அவங்ககிட்ட இல்லை, சுற்றி சுற்றி சூளைமட்டை சுற்றி பார்த்து கடைசியில் பார்க்க முடியாமல் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து என் நம்பரை வச்சுட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி வந்து சூளைமட்டை பக்கம் வந்திருக்கிறாங்க. அவரும் அவரோட ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே சரின்னு பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிருக்காங்க. இங்கே நான் லைவ் ஸ்ட்ரீமில் பேசிட்டு இருக்கிறேன், எல்லா கதவெல்லாம் அடைச்சிருக்குது, லைவ் ஸ்ட்ரீமில் பேசிட்டு இருக்கிறேன். சர்ச்சு வாசல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. வாசல் வரைக்கும் வந்திருக்காங்க. எப்படி உள்ளே வருது ஒன்றும் தெரியல. ஆனால் ரெக்கார்டு இந்த டைமில் வந்து லைவ் போயிட்டு இருக்குமே, அது வேறு அவங்களுக்கு பயம், டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு வாசல் வரைக்கும் நின்று பார்த்துட்டு என்னடா அது எப்படி போகிறது, உள்ளே போகலாமா, அப்போ போர்டு வேறு நம்ம எடுத்துட்டோம் சர்ச்சில். அப்போ பார்த்துட்டு அவர் அப்படியே தயக்கத்தோடு போயிட்டாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. ஃபோன் அடித்து பார்த்துருக்காங்க, கேடு நின்று ஃபோன் அடிச்சிருக்காங்க. நான் எடுக்கவும் இல்லை, ஏன்னா இங்கே லைவ் போயிட்டு இருக்குது. நான் அடித்த உடனே திருப்பி ஃபோன் அடித்த உடனே அவர் ஒரே த்ரில்லாயிட்டா, நீங்களா பண்ணுறீங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷம். அவர் ஒய்ஃபை வீட்டில் விட்டுட்டு அவர் வெளியில் இருக்கிறார். ஐயோ நீங்களா ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நினச்சி கூட பார்க்கலையேன்னு அப்படியே சந்தோஷமாயிட்டார். உடனே என்ன பிரதர் நீங்கள் என்ன விஷயம்னா, நான் உங்களை பார்க்கணுன்னு வந்தோம், சர்ச்சு வாசல் வரைக்கும் வந்தோம், அப்புறம் லைவ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணதில்ல, ஃபோன் அடித்து பார்த்து நீங்கள் எடுக்கலை, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு போயிட்டோம். அதனால் அப்படின்ட்டு உடனே இருங்க, அப்படியே என் ஒய்ஃபுக்கும் கான்ஃபரன்ஸ் போடுறேன் அப்படின்னு அங்கேருந்து வீட்டுக்கு லைவ் கான்ஃபரன்ஸ் போடுறாரு. போட்டு பேசுகிறாரு, அவங்க ஒய்ஃபும் பேசுகிறாங்க, அவரும் பேசுகிறாரு. பேசிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டர் உங்களை பார்க்கணும், நேரில் பார்க்கணுன்னாங்க. சரி பிரதர் நாளைக்கு காலையில் வாங்க, நான் இருப்பேன் அப்படின்னு. அது வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் நான் அங்கே சர்ச்சில் தான் இருப்பேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பைய எடுத்துகிட்டு வராங்க. வந்து முடிச்சிட்டோன்னே பார்த்தா பையை திறக்கிறாங்க. பார்த்தா ஒரு டப்பா ஃபுல்லாக இந்த மூலிகை பவுடர். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பேசுகிற லைவ் ஸ்ட்ரீமில் பேசுகிற நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் சளியில் கஷ்டப்படுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. உங்கள் தொண்டை கரகரப்பாக இருக்குது, அடிக்கடி நீங்கள் இருமுறீங்க, மெசேஜ் கொடுக்கும்போது இருமுறீங்க, இதை நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு டப்பா ஃபுல்லாக அதில் அந்த மூலிகை பவுடர்லாம் போட்டு அரைச்சி ஒரு டப்பா, இன்னொரு பாட்டில் தேன். உங்களுடைய தொண்டையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அத்தனை ஒரு பை நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. எனக்கு என்னடா அது, இவங்க யாருன்னே தெரியாது, வந்து இப்படி கொடுத்துட்டு போகிறாங்க. நான் வந்து அதை ஒரு சம்பவமாக தான் நினச்சேன். ஆனால் அன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது தான் நான் இதை உணர்ந்தேன். என்னன்னா இது அவங்க செய்யலை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை பழகுனது கிடையாது, நான் அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செஞ்சது கிடையாது, எதுவும் கிடையாது, நேரில் பார்த்ததே கிடையாது. ஏன் அவங்க வந்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதெல்லாம் கொண்டு வந்து தேடி வந்து நின்று கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பரலோகம் கேர் எடுக்குது. புரியல? பரலோகம் கேர், பரலோகம் நம்ம இருமுனா கூட கேர் எடுக்குது. புரியுதா? பரலோகம் கேர் எடுக்குது. நல்லா கவனிங்க. இதை வேற வார்த்தையில் என்ன தெரியுமா சொல்றேன்? இதுதான் கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. கிறிஸ்து நம்ம நேசிக்கிறார். என் இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். அதான் நம்மளையும் நேசிக்கணும். ஒவ்வொருத்தரையும் சொல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறதுனால பரலோகம் நம்மளை கேர் எடுக்குது. நம்ம வந்து கொஞ்சம் சஃபர் பண்றோம்னா உடனே பரலோகம் என்ன செய்யுது? அதுக்கு உதவி செய்ய வருது. இதை நம்ம வந்து இப்படி ஒன்று நடக்கிறத வந்து சம்பவமா நான் பார்க்குறோம். இல்லை, இங்கே மனுஷர்கள் நமக்கு ஒரு உதவி செய்யறாங்க, மனுஷர்கள் நமக்கு வராங்கன்னா அது மனுஷர்கள் கிடையாது,
அவங்களுக்கு பின்னால் அங்க பரலோகம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த பரலோகத்துக்கு பின்னால் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு தூரம் நம்மளை கேர் எடுக்கிறார். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவர் துடிச்சு போறாருன்றத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க கொஞ்சம் ஒரு இருமிட்டா கூட ஆண்டவர் அதை குறித்து கேர் எடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம லைஃப்ல கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளுகிற விஷயம். ஆண்டவர் நம்ம மேல் அவ்வளவு அன்பா இருக்கிறார். இதைத்தான் பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் ஆழமும் நீளம் உயரம் என்னதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிவில் அறிய முடியாது. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்ப இவ்வளவு தூரம் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் என் ஆண்டவரால் அதை பொறுத்து கொள்ள முடியல, உடனே எனக்கு அவர் உதவி செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது என் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நம்ம அறியும் போது நாம் அவரை நேசிக்காமல் இருக்க முடியாதுல்ல. இதுக்குதான் கிறிஸ்துவின் அன்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அறிவில புரிய முடியாது, ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு புரிய வைக்கிறார். அதை புரிய வைக்கும் போது நாமும் அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. எதற்காக சொல்றேன்னா, இதுதான் பவுல் ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க எவன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, அதை நான் ஒவ்வொரு நிமிஷம் உணரணும். அந்த அன்பு நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக அவரை நேசிக்க வைப்பார். அதன் மூலமாய் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். இதுக்காக தான் அங்கே பவுல் ஜெபிச்சிருக்கிறார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட, இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவலான காரியத்தை கேட்டீங்கன்னா, நீங்க வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட மிகவும் அதிகமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். புரியுதா? அதை விட அதிகமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். அடுத்தது, பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு 2 சம்பவத்தை வாசிச்சு, ஆனால் அதை ஸ்பிரிச்சுவலா புதிய ஏற்பாட்டு கான்செப்ட்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்த சம்பவங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10, 11 2 வசனங்களை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். போதும், ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க பாத்தீங்கன்னா, அன்னாள் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். மனம் கசந்து அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். கர்த்தருக்காகவே ஒப்புக் கொடுப்பேன். அவன் எனக்கல்ல, கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இது உலக பிரகாரமான ஒரு விண்ணப்பம் போலதான் இருக்கும். அன்னாளுடைய கணவனாகிய எல்கானாவுக்கு 2 மனைவிகள், இன்னொரு மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறது. இந்த அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அவளுடைய சக்களத்தி, அந்த இன்னொரு மனைவி, இவளை ஒவ்வொரு நாளிலும் வேதனைப்படுத்துகிறாள்.
உனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லைன்னு சொல்லி நோகடிக்கிறார். அப்படி நோகடித்து கொண்டிருக்கிறதுனால இவள் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் இவள் வாழ்க்கை வெறுத்து போகுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் உச்சகட்டமான ஏதோ அங்கே சம்பவம் நடந்திருக்குது. வேதனை தாங்க முடியாமல் அவள் போய் கர்த்தருடைய ஆலயத்திலே மனம் கசந்து அழுகிறாள். அழுது, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரு. நான் சிறுமைப்பட்டவளா இருக்கிறேன், ரொம்ப ஒதுக்கப்பட்டவளாய், எல்லாராலும் மோசமாய் நினைக்கப்படுகிற நிலைமையில நான் இருக்கிறேன், அவமானத்தின் சின்னமா நான் இருக்கிறேன். அதனாலே என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. எனக்கு கொஞ்சம் மறந்துடாதீங்க ஆண்டவரே, என்னை நினைங்க ஆண்டவரே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், கேட்கறத பாருங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அந்த பிள்ளையை எனக்கு இல்லை, நான் வளர்த்து என்னுடைய கடைசி காலத்தில் எனக்கு ஆதரவா இருப்பான்றதுக்காக கிடையாது, கர்த்தருக்காக நான் கொடுப்பேன். புரியுதுங்களா? அவன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை, அவன் நசரேயனாக நான் ஒப்பு கொடுப்பேன். டோட்டலா ஆண்டவருக்கு என்று டெடிகேட்டட், டோட்டலா கர்த்தருக்காக. நசரேயன் என்றால் அவன் குடும்பத்தோடு அவன் சம்பந்தப்பட்டவனாகவே இருக்க மாட்டான். இந்த அண்ணாள் செஞ்ச விண்ணப்பம், இந்த ஒன்றை வச்சு நம்ம நிறைய மணி நேரம் பேசலாம், இந்த ஒரு வசனத்தை வச்சு நிறைய மணி நேரம் பேசலாம், அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. நான் ஒரு 5 மினிட்ஸில் இந்த விஷயத்தை இந்த 11ஆம் வசனத்தை விளக்குறேன். 10, 11 5 நிமிஷத்தில் விளக்குறேன். ஆனால் அதில் நிறைய இருக்கும், 1 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, இப்போ இதே காரியத்தை ஸ்பிரிச்சுவலா இப்போ நீங்க பாருங்க. அன்னாள் என்ன கேட்டா? ஒரு பிள்ளையை கேட்டாள். இப்போ இதை மறந்துடுங்க, அப்படியே ஸ்பிரிச்சுவலா போயிடுவோம். அன்னாள் என்ன கேட்டா? ஒரு பிள்ளையை கேட்டா. இது எதை குறிக்கிறது? ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கேட்கணும். எப்படி கேட்கணும்? மனம் கசந்து அழுது கண்ணீரோடு கேட்க வேண்டும். அப்படியே ஸ்பிரிச்சுவலா வாங்க. அவள் என்ன கேட்டா? ஒரு பிள்ளையை கேட்டா. அது என்ன பிள்ளை என்பது? என்ன? ஒரு ஆத்துமா. ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கேட்கணும். எப்படி கேட்கணும்? மனம் கசந்து மிகவும் அழுது கேட்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு ஆத்துமாக்களை கேட்கணும். அடுத்தது அவ என்ன கேட்கிறா பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஆத்துமாவை நீங்கள் ஆதாயம் செய்யாத ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறுமைப்பட்டவர்கள். ஒரு ஆத்துமாவும், இங்க கேட்டது ஒரு பிள்ளைதான், ஒரு ஆத்துமாவும் ஆதாயம் பண்ணாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சிறுமைப்பட்ட நபர், நீங்கள் ஒரு அவமானத்தின் நபராய் இருக்கிறீங்க. ஒரு ஆத்மா கூட வாங்கி ரட்சிப்பு கூட நடத்தல. நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு ஆத்மா கூட உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லையா? சொல்றேன்ல, இது என் பிள்ளை, என் பையன், என் பொண்ணு சொல்லிக்கிறீங்கல்ல, உங்க பையன், உங்க பிள்ளை, அதெல்லாம். நான் கேட்கிறேன், ஆவிக்குரிய ரீதியாக இவன் என் மூலமா ரட்சிக்கப்பட்டவன் ஒரு ஆள் உங்களால காட்ட முடியல? ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இவன் என் மூலமா ரட்சிக்கப்பட்டவன், என் மூலமா பிசாசு பிடியில் விடுதலையாக்கப்பட்டவன், என் மூலமாக கர்த்தரை அறிந்தவன், என் மூலமா இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் இவனுக்கு காஸ்பல் சொல்லி ரட்சிப்பு நடத்தினேன். ஒரு ஆளை காட்டுங்க. ஒரு பிள்ளை கூட உங்களுக்கு இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு பிள்ளை கூட உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு சொல்றதுக்கு இது என் பிள்ளை, என் ஆவிக்குரிய பிள்ளை அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள். ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் ஆண்டவருக்காக இது என் பிள்ளை, என் ஆவிக்குரிய பிள்ளை அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஒரு ஆள் கூட உங்களுக்கு இல்லைன்னா என்ன லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இப்ப கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுனாவே குழந்தை இல்லைன்னா, பாஸ்டர் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு ஜெபிக்க ஓடி வந்துடுறாங்க. இல்ல, ஓடி வராங்க. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு ஆண்டு பாஸ்டர், இன்னும் குழந்தை கன்சீவ் ஆகல, 6 மாசத்துல ஓடி வந்துடுறாங்க ஜெபிக்கிறதுக்கு. 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தையே உருவாகல,
ஓடி வந்துடுறாங்க. 2 வருஷம் ஆச்சு, டாக்டர் தேடி ஓடுறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு. இல்ல, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் 1 வருஷம் ஆச்சு, குழந்தையே கன்சீவ் ஆகல. 2 வருஷம் ஆச்சு, குழந்தையே கன்சீவ் ஆகல. லட்சமாய் செலவு பண்றதுக்கு ஓடுறாங்க. ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆத்மாவோட ரட்சிக்கப்படலை. என்னைக்கு யோசிக்கலையா? கல்யாணம் 6 மாசம் ஆச்சு, குழந்தை கன்சீவ் ஆகலைன்னா அது எவ்வளவு ஃபீல் பண்ற நீங்க? ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆத்மா கூட நான் சந்திக்கல, ஃபீலிங் இல்லையா? ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பிள்ளையை கூட நான் ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்கல, ஃபீலிங் இல்லையா? ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பிள்ளையை கூட நான் ஆவிக்குரிய ரீதியாய் பெற்றெடுக்கல, ஃபீலிங் இல்லையா? லட்சமாய் செலவு பண்ணி உலகத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ஓட தெரியுது. ஆனால் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு, செயல்படுவதற்கோ, செலவு செய்யவோ மனம் இல்லாமல் இருக்கிறது. இதான் காரியம். உலகத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு என்ன தவிக்கிறோம்? குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, தவிக்கிறோம். யாக்கோபை பார்த்து ராகேல் கேட்கிறார், பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். இல்லையா? ராகேலுக்கு குழந்தை இல்லை, கேட்கிறா, பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பிள்ளை, இந்த உலகத்திலே பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், கேட்கிறோம். இனிமே சொல்றேன், கல்யாணம் ஆகி ஒரு தம்பதிகள் ஒரு 6 மாசம் ஆச்சு, இந்த குழந்தை கன்சீவ் ஆகல, ஏதாவது நல்ல விசேஷம் உண்டான்னு கேட்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் பார்த்து கேளுங்க, இன்னும் ஒரு ஆத்மா கூட ரட்சிப்புள்ள நடத்தல, அப்படி விசாரிக்க ஆரம்பிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்த்து விசாரிங்க, ஒரு ஆத்மா கூட நீங்க ரட்சிப்புள்ள நடத்தலையா? இன்னும் உங்களுக்கு பிள்ளை இல்லையா? இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா? இன்னும் ஆவிக்குரிய பிள்ளை உங்களுக்கு இல்லையா? கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இப்படி கேட்க ஆரம்பிங்க. நீங்களும் ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். ஆத்துமா ஆதாயம் செய்யாத நபரை பார்த்து கேளுங்க, இன்னும் உங்களுக்கு இன்னும் பிள்ளை இல்லையா? கேளுங்க. இன்னும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை கூட உங்களுக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆவிக்குரிய பிள்ளை இல்லாம இருக்கிறீங்க. கேளுங்க. உலக பிரகாரமான கேட்கறத நிறுத்திட்டு இதை கேளுங்க. உலக பிரகாரமா குழந்தை இல்லாதவங்களை பார்த்து கேட்டு அவங்களுடைய மனசை நோகடிக்கிறத விட இந்த மாதிரி கேளுங்க, உணர்த்துங்க. நீங்களும் உணர்வுள்ளவர்களாக இருங்கள், மற்றவர்களையும் உணர்த்துங்கள். இன்னுமா உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு கேளுங்க. இன்னுமா ஒரு ஆத்மா கூட நீங்க ரட்சிப்புள்ள நடத்தாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க. ஆண்டவரை தான் கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அண்ணாள் கேட்டதெல்லாம் பியூரா ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் பாருங்க. சிறுமை, இது எனக்கு வாழ்க்கையில் சிறுமைங்கிறார். பார்த்துட்டு சொல்றா பாருங்க, என்னை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைங்க. ஆண்டவரே, நான் மறந்துடாதீங்க, ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும், நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் கேட்கிறான். நினைத்தல் உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் நான் ஆசையா வளர்ப்பேன். இல்ல இல்ல இல்ல, அது இல்லை. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் ஆசையோடு வளர்ப்பேன், இல்லை, அது எனக்கே கிடையாது. அந்த பிள்ளையை நீங்கள் கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவருக்கு உமக்காக ஒரு குழந்தை தான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது அது யாருக்காக ஆதாயம் பண்றீங்க? கர்த்தருக்கு. இப்ப நான் ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஒரு குடும்பத்துல குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன ஓட்டம் ஓடுறோம், என்ன பிரயாசப்படுறோம், எத்தனை டாக்டர் தேடி ஓடுறோம், எவ்வளவு லட்சத்தை செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், எவ்வளவு தூரம் அதுக்காக ஜெபிக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட ஓடி ஓடி ஜெபிச்சு எப்படியாவது குழந்தை வேணும் குழந்தை வேணும், எவ்வளவு தூரம் ஜெப குறிப்புகள் எல்லார்ட்டையும் அனுப்புறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆத்மாவும் ஆதாயம் பண்ணாமல் இருக்கிறதை குறித்து ஏன் இந்த பிரயாசம் கொஞ்சம் கூட இல்லை? நீங்க அதுக்காக ஏன் நீங்க ஜெபிக்கல? வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கலைன்னா எத்தனை பாஸ்டர்ஸுக்கு, எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, குழந்தை இல்லை ஜெபம் பண்ணுங்க, எத்தனை ஜெப குறிப்பை அனுப்புறீங்க. நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாமல் இருக்கிறேன், நான் நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்றதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன் ஒரு ஜெப குறிப்பை கொடுக்கறது இல்லை? நான் கேட்கிறேன்.
ஒரு ஆத்துமா கூட நான் ஆதாயம் பண்ணாம 5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்னும் இவ்வளவு ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஒரு ஆத்துமா கூட நான் ஆதாயம் பண்ணாம இருக்கிறேன்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு ஜெப குறிப்பு கூட வர மாட்டேங்குதே. இப்படி ஜெபிக்கிற தேவ பிள்ளை, ஜெப குறிப்பு கொடுக்கிற தேவ பிள்ளை நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நான் சொல்றேன், குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களை எக்கச்சக்கமா பார்க்க முடியுது. ஆனால் நான் ஆத்துமாக்களை ஆதாயமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதற்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபிக்கிற ஜெப குறிப்பை வைக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கவே முடியல. ஏன் தெரியுமா டிஃபரன்ஸ்? சொல்லட்டுமா? உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது உங்களுக்கு, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட அது கர்த்தருக்கு. அப்படிதானே இருக்கு? அப்போ உங்களுக்கு நான் அவ்வளோ பிரயாசம், ஆனா கர்த்தருக்கு நான் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டு அது அவர் பாடு. உங்களுக்கு பிற்காலத்தில் பயனாய் இருப்பதற்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தாகம் இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு, உங்க பிள்ளை. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட அது உங்க பிள்ளையா? அது எங்க ரட்சிக்கப்பட்டு போகுது. அதனாலதான் அவ்வளவு நிர்விசாரம், அதனால அதை பத்தி அவ்வளவு கேர் கிடையாது. ஏன்னா அது கர்த்தருக்கு தானே. நமக்கா இருந்தால் தேடுறோம், ஓடுறோம், அலையிறோம், செலவு பண்றோம். ஆனால் ஆண்டவருக்கு தானே, அதனால அதை பத்தி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாரம் இல்லை, அதற்காக அவ்வளவு தூரம் பிரயாசம் இல்லை, அதுக்காக அவ்வளவு வேதனை வரமாட்டேங்குது. ஏன்னா அது ஆண்டவருக்கு தானே. அன்னாள் கேட்டது தனக்காக அல்ல, ஆண்டவருக்காக. அன்னாள் கேட்டது முழுக்க முழுக்க ஆண்டவருக்காகத்தான், தனக்காக இல்லை. ஒரு பிள்ளையை தந்தால், ஒரு ஆண் பிள்ளை நீ கொடுப்பீரானால் அதை கர்த்தருக்கு தான் கொடுப்பேன், எனக்காக கிடையாது. அதான் நான் பியூரா ஸ்பிரிச்சுவல்ங்கிறேன். அதை கர்த்தருக்கு கொடுப்பேன். அதுலயும் அவன் சும்மா கர்த்தருக்கு கொடுப்பேன் ஜென்ரலா மொட்டையா பேசல. அவன் சொல்றதுல பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா ஜெபிக்கிறான். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. அதுதான் அவனுடைய ஜெபத்தினுடைய ஹைலைட். சும்மா எமோஷனல் பிரேயர்லாம் கிடையாது. இது எமோஷனலா ஒரு பிரேயர் பண்ணியிருந்தாக்க, உண்மையா சொல்றேன், அந்த குழந்தை பிறந்த பிறகு அவளுக்கு கொடுத்துருக்க முடியாது. அது எப்படியாவது வச்சுட்டு, ஆண்டவர் இன்னொரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரை, இதை நான் கொடுத்தார இன்னொரு பிள்ளை கொடுப்பீங்களா, பேரம் பேசியிருப்பா. அவன் எமோஷனலாம் பண்ணல, ஸ்ட்ராங்கா தெளிவாக தான் ஜெபிச்சான். அதனாலதான் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் சவரகன் கத்தி அவன் தலையிலே படுவதில்லைன்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நசரேய விரதம் அர்த்தம். நசரேய விரதத்தை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. இப்ப எனக்கு படிக்க டைம் இல்லை. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்தில் படிங்க. நசரேய விரதம் என்னன்னு தெரியும். நசரேய விரதம் இருக்கிற என்ன எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் திராட்சரசம் மதுமானம் குடிக்க மாட்டான், அதை விட்டுருங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? அவன் பிணத்தினால் தீட்டுப்படக்கூடாது. தன் சகோதரன் ஆகிலும் சகோதரி ஆகிலும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் செத்து போனா கூட அந்த டெட் பாடிக்கு அவன் வரக்கூடாது. நசரேய விரதம் இருக்கிறவன் குடும்பத்தில் அவனுடைய சகோதரன சகோதரிய கூட பிறந்தவங்களை மற்ற யாரு செத்தாலும் அந்த பிணத்தினால் அவன் தீட்டுப்படக்கூடாதுன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் டோட்டலா கர்த்தருக்குரியவன், குடும்பத்தை விட்டு டோட்டலா கர்த்தருக்கென்றே கொடுக்கப்பட்டு விட்டவன். டெத்துல கூட அவன் பங்கு பெற மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்துல ஒருத்தர் செத்தா கூட அவன் பங்கு பெற மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் டோட்டலா கர்த்தருக்குரியவன். அதனாலதான் அன்னாள் ஜெபம் ஜஸ்ட் ஒரு எமோஷனல் பிரேயர் கிடையாது. ஏதோ அப்படியே ஒரு அவசரத்தில் ஒரு வேதனையில் அப்படியே கொட்டிட்ட வார்த்தை கிடையாது. தெளிவா ஜெபிக்கிறான். அவனை நசரேயனாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன்றா பாருங்க. அந்த வார்த்தையை தான் அவன் தலையின் மீது சவரகன் கத்தி படுவதில்லைன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நசரேய விரதத்தை குறித்து அவளுக்கு நல்லா தெரியுது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறான். அந்த 6ஆம் அதிகாரத்தை தெளிவா படிச்சிருக்கிறான். படித்து நசரேய விரதம்னா என்ன, அவன் எப்படி இருப்பான் என்பதை எல்லாத்தையும் அவன் தெளிவா பார்த்திருக்கிறான். அதுதான் பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே ஒரு ஹையஸ்ட் லெவல் கமிட்மெண்ட் லைஃப். அது நசரேய விரதம் என்பது கர்த்தருக்கென்று நசரேயனாய் இருப்பது. அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, பெரிய பிரதிஷ்டை. குடும்பத்துக்கு அல்ல, அந்த பிள்ளை குடும்பத்திற்காக இருக்காது, அந்த பிள்ளை கர்த்தருக்காகவே போயிடும். அந்த குடும்பத்தின் நல்லது கெட்டதில் அந்த பிள்ளை பங்கு பெறாது. அந்த குடும்பத்திற்கு அந்த பிள்ளையினால் எந்த ஆதாயமும் இருக்காது. அந்த பிள்ளையின் மூலம் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு வருமானமும் இருக்காது. அந்த பிள்ளையின் மூலம் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு நன்மையும் இருக்காது. அது டோட்டலா கர்த்தருக்கு அந்த பிரதிஷ்டை பண்றான். இதை தான் நான் ஸ்பிரிச்சுவல்ங்கிறேன். உங்களுக்காக நீங்கள் ஒரு பிள்ளையை கேட்கிறது ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக ஒரு பிள்ளையை நீங்கள் கேட்பது ஸ்பிரிச்சுவல். கர்த்தருக்காக பிள்ளைகளை கேளுங்க, ஆத்துமாக்களை கேளுங்க, ஆத்துமாக்களை கேளுங்க, ஆத்துமாக்களை கேளுங்க. கர்த்தருக்காக ஆத்துமாக்களை கேளுங்க.
உலகத்தனமாய் அல்ல, கர்த்தருக்காக ஆத்துமாக்களை கேளுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பழியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இந்த அண்ணாளுடைய வழக்கு என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தேவாலயத்துக்கு வருவான். எதுக்கு? பிள்ளைய பார்க்கறது கிடையாது, கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு. சீலோவையில் இருந்த அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே பலி செலுத்துவதற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான். பிள்ளைய பார்க்கறது கிடையாது. அப்ப பலி செலுத்த வரும் பொழுது தன் பிள்ளையும் அங்க இருக்கிறதுனால பிள்ளைக்கு ஒரே ஒரு சின்ன சட்டை தைச்சிட்டு வருவான். வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது ஒரு சட்டை. இதுதான் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு. அப்போ அவ வர்றதும் பிள்ளைய பார்க்கறதுக்கு அடிக்கடி வந்து, பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சதா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிருப்பா. பிள்ளைய பார்க்க வரல. பலி செலுத்த வரும்பொழுது பிள்ளைய பார்த்து அப்படியே இந்தப்பா ஒரு சட்டை வச்சுக்கோ, வந்ததுக்கு சும்மா வெறுங்கையோட வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டை கொடுத்துரும். இப்படிதான் இருக்கிறாளே தவிர, ஐயோ பிறந்தது ஒன்னே ஒன்று, அந்த ஒன்னே ஒன்னையும் கர்த்தர் கொடுத்துட்டோமே அவ ஃபீல் பண்ணவே இல்லை. கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் கொடுத்தார். பிள்ளை பால் மறக்கிற அந்த ஏஜ் வந்த உடனே கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டாச்சு. இப்ப அந்த பிள்ளையை வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்த வரும்போது மட்டும் பார்த்து பெத்த கடமைக்காக ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு போறான். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. ஏன்னா அவன் நசரேயன். இதுதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு, அவ்வளவுதான். ஏன்னா அந்த பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்தாச்சு. இனி அவள் உறவு கொண்டாடுறதுக்கு அங்க இடமே கிடையாது. ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்தி அதை கர்த்தருக்கு நம்ம கொடுத்தணும். நமக்கு அதுல உறவு கிடையாது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறோம், பரலோகத்துக்கு கொடுக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அதான் நம்முடைய காரியம், சுயநலம் இல்லாத காரியம். அப்ப இந்த இடத்துல அவள் அப்படி செய்யும் போது ஒரு நாள் ஏலி ஆசாரியன் வந்து பார்க்கிறார். இவனுடைய பையன் சாமுவேல் தானே இங்க இருக்கிறான். உடனே அவ கேட்கவே இல்லை, ஜெபம் பண்ணி கேட்கல. எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்து இன்னொரு பிள்ளை எதுக்காவது கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஏலி ஆசாரியரே, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, எல்லாம் உண்மையை சொல்லுது. ஆனா ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியாகிய அன்னாளையும் பார்த்து அவராகவே ஆசீர்வதிக்கிறார். இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவனாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றாள். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. ஏலி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விட்டாரு, இவள் மூலமா குழந்தைங்க பிறக்கட்டும். ஏலியை பார்த்து எல்கானாவை பார்த்து சொல்றாரு, இவள் மூலமா இன்னும் பிள்ளைகள் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பின பிறகு கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளை பெற்றார். அதுக்கு பிறகு 5 பிள்ளைகள் பிறந்துச்சு. 3 குமாரர் 2 குமாரத்திகள். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதம். ஒரு பிள்ளையை கேட்டா 5 பிள்ளையை எக்ஸ்ட்ரா கொடுத்து 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டார். இதான் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு. ஸ்பிரிச்சுவலா நீங்க ஆத்துமாக்களை கேளுங்க. ஆண்டவரே நான் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்னு கேளுங்க. நீங்க 1 கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 6 கொடுப்பார். புரியுதா? ஆத்துமாக்களை கேளுங்க, நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாட்களிலே ஜெபிங்க, ஆண்டவரே ஆத்துமாக்களை தாருன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை ரட்சிங்க, ஆத்துமாக்களை ரட்சிங்க, ஆத்துமாக்களை ரட்சிங்கன்னு கேளுங்க. பிள்ளைகளை கேளுங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை கேளுங்க. நீங்க கேட்கறத விட நிறைய பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் மூலமாய், உங்கள் ஜெபத்தின் மூலமாய், நீங்கள் கிறிஸ்துவை சொல்வதின் மூலமாய் நிறைய பிள்ளைகள் ஆவிக்குரிய உலகத்தில் பிறப்பார்கள். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். 2வது, ஆத்துமாக்களை கேட்கும் பொழுது வேண்டிக் கொள்வதற்கு விட நினைப்பதை விட மேலா கிடைக்கும். 3வது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம்
முதல் 5 வசனங்கள். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். போதும், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமோன் ராஜாவாயிட்டாரு. இளம் வயசு, அனுபவம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் மேல அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அன்னைக்கு 1000 பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினார் மேடையில். அன்றைக்கு அவர் அந்த 1000 பலிகளை செலுத்தி வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டாரு. கர்த்தர் சொப்பனத்தில் வந்து நிற்கிறார். வந்து நின்று, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், என்ன விரும்புறியோ அதை கேள், நான் உனக்கு தரேன்ட்டார். எவ்வளோ பெரிய பெரிய ப்ராமிஸில், நீ என்ன வேணாலும் கேளு, நீ என்ன விரும்புறிய கேள், நான் உனக்கு தரேன் பண்ணிட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்குது. 1000 பலிகளை கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து செலுத்தினார்ல, அதான் அங்கே முக்கியம். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ என்ன விரும்புறிய கேளு சொன்ன உடனே சாலமோன் ஜெபிக்கிறார். வாசிக்கலாமா? 6வது வசனத்தில். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இனதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. போதும், ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இப்ப சாலமோன் கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து பலி செலுத்தினார். 1000 பலி. ஆண்டவர் தரிசனமாய் கேட்கிறார், நீ விரும்புறதை கேளுட்டார். இவர் என்ன விரும்பினார்? சாலமோன் விரும்பினது என்ன? நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், அனுபவம் எனக்கு கிடையாது. ஏராளமான இந்த ஜனத்துக்கு முன்பாக என்னை நீ ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும்? அதனால் அடியேனுக்கு இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை அடியேனுக்கு தந்தருளும். அவ்வளவுதான். அதுதான் அவர் விரும்பினது. இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கனர். இது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமா இருந்துச்சா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டவருக்கு இப்படி கேட்டது. ஏன் இந்த இடத்துல ஞானத்தை கேட்டது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஞானத்தை கேட்டது இவ்வளவு பிரியம் ஆண்டவருக்கு பிரியம். ஏன்னா ஆண்டவர் இப்ப பெரிய ஸ்தானத்துல, நினைச்சு பார்க்காத ஸ்தானத்திலே சாலமோனை உட்கார வச்சுட்டார். சாலமோனுக்கு முன்னால எத்தனையோ அண்ணன்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு யாருக்குமே இந்த சான்ஸ் கிடைக்கல. ராஜாவாகிற சான்ஸ் தாவீதுக்கு அடுத்து வேற யாருக்கும் கிடைக்கல. ஆனா இந்த கடைசியில வந்தவனாகி இந்த சாலமோனுக்கு இது கிடைச்சது. அப்ப இந்த சாலமோனுக்கு இது கிடைச்ச உடனே இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக என்னை ராஜாவாக என்னை கர்த்தர் தான் உட்கார வச்சிருக்கிறாரு. அதான் சொல்ற, என்னை ராஜாவாக்கினீரே, கர்த்தர் தான் என்னை ராஜா உட்கார வச்சிருக்கிறாரு.
அவர் கொடுத்திருக்கிறதான இந்த ராஜரீக பணியிலே நான் சிறந்து விளங்குவதற்கு ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும், என்னாலே முடியாது. இந்த ஏராளமான ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் முடியாது, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இந்த இடத்துல இவர் கேட்டது பார்த்தீங்கன்னா தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்கிறார். ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க, எனக்கும் அனுபவம் இல்லை. இவ்வளோ திரளான ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு எவ்வளவு அனுபவம் வேணும், இவ்வளோ திரளான ஜனங்களுடைய வழக்குகள் எவ்வளவு வரும், அதெல்லாம் விசாரிக்கக்கூடிய அனுபவமும் ஞானமும் எனக்கு எதுவுமே இல்லை. அதனால இந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு எனக்கு திறமை இல்லை, ஞானம் இல்லை. நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வர. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் இருக்கு. அது நம்முடைய திறமையிலையோ ஞானத்திலோ அனுபவத்திலேயோ சாதிக்கிற விஷயம் கிடையாது. தேவ கிருபையினாலே தான் எதையுமே நம்ம செய்ய முடியும். சாலமோன் தான் உணர்றார். உணர்ந்துட்டு ஆண்டவரிடத்திலேயே அவர் கொடுத்த பணியை செய்வதற்கான ஞானத்தை கேட்கிறார். இப்ப அதுக்கு பதில் எப்படி வருது? 11ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. போதும். இப்போ 2 ஸ்டேஜ் நான் சொல்றேன். நான் புதிய ஏற்பாட்டு உபதேசம்னு எவ்வளோ காலம் திருப்பி 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 படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன? உலக காரியத்தை கேட்காதீங்க, ஆவிக்குரிய காரியத்தை கேளுங்க, உலக காரியத்தை கேட்காதீங்க. இது நிறைய பேருக்கு புரியறதுக்கே கஷ்டமா இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை இங்கே நான் சொல்றேன் பாருங்க. தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும். இவன் கேட்டது ஒண்ணு, இவன் என்ன கேட்கலங்கிறது ஆண்டவர் ஹைலைட் பண்றாரு பாருங்க. இங்கதான் பாயிண்ட்டுக்கு வரணும். அவன் கேட்டதை பத்தி ஆண்டவர் பேசல, அவன் கேட்காததை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீடித்த நாட்களை நீ கேட்கல, நம்பர் 1. ஐஸ்வர்யத்தை கேட்கல, நம்பர் 2. சத்துருக்களின் பிராணனை நீ கேட்கல. இதை கேட்காததே ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? நீங்க கேட்டதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கணுன்றதுனா, நீங்க கேட்காததை பத்தி ஆண்டவருக்கு பிடிக்குது. அதை வச்சு உங்களை எடை போடுறாரு நீங்க யாருன்னு. நீங்க ஜெபிக்கிறத வச்சு தான் ஆண்டவர் உங்களை எடை போடுறாருன்னு நினைக்காதீங்க. நீங்க ஜெபிக்காததை வச்சு ஆண்டவர் உங்களை எடை போடுறாரு. நீ நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்துருக்களின் பிராணனை கேட்கல. இதுவே எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்குப்பான்ட்டாரு. அப்ப ஐஸ்வர்யத்தை கேட்கிறவனை கண்டா கர்த்தருக்கு பிடிக்காதுங்க. நல்லா பாருங்க, என்ன ஒரு சத்தியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் உடைச்சிட்டாரு இந்த இடத்துல. ஐஸ்வர்யத்தை கேட்கிறவனை கண்டாலே ஆண்டவருக்கு பிடிக்காது. நீடித்த நாட்களையும் ஐஸ்வர்யத்தை கேட்டுட்டு சத்துருக்கள் நான் இவன் அது பண்ணணும், இவனை ஜெயிக்கணும், அவனை மேற்கொண்டு வரணும், இந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டாலே கர்த்தருக்கு பிடிக்காது. சாலமோன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் தெரியுமா? அவன் கேட்டதை வச்சல, கேட்காததை வச்சு ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. இப்படியெல்லாம் கேட்கலப்பா, அதனால எனக்கு மேல பிளீசிங்கா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு தாட் பாருங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். அங்கேயே இருக்குது, பழைய ஏற்பாட்டுல அங்கங்க ஒளிஞ்சிருக்குது. அப்ப இதை கேட்கலன்னு சொல்லிட்டு நீ உனக்கு வேண்டியதை விசாரிக்கிறதுக்கு கேட்ட ஞானத்தை கேட்டேன். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன செய்யறேன்? 13ஆவது வசனத்துல வாசிக்கலாம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். போதும். அவன் கேட்காதெல்லாம் லிஸ்ட் வருஷப்படுத்திட்டு இதெல்லாம் நீ கேட்காமலே உனக்கு நான் கொடுக்குறேங்கிறாரு. புரியுதா? நீங்கள் ஆண்டவரை முழுவதும் சார்ந்து ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியத்தை செய்வதற்கு ஆவிக்குரிய ஞானத்தையும் பலத்தையும் மட்டும் கேட்டீங்கன்னா, நீங்க எதெல்லாம் கேட்கலையும் அந்த லிஸ்டையும் ஆண்டவர் வச்சுட்டு இருக்கிறாரு. நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கல, சத்துருக்களை கேட்கல, இதெல்லாம் நீ கேட்கல, ஆனா அது எல்லாத்தையும் நான் உனக்கு நான் கொடுக்க போறேங்கிறாரு. கேட்காமலே வாங்கலாம் பாருங்க. பார்த்தீங்களா? கேட்காமலே கிடைச்சது அவனுக்கு. அவன் கேட்டதும் அவனுக்கு நிகரான ஞானம்
உனக்கு முன்னாலையும் கிடையாது பின்னாலையும் கிடையாதுன்னாரு. கேட்காததையும் கர்த்தர் லிஸ்ட் போட்டு அதையும் கூட கொடுக்குறேன்ட்டாரு. இதுதான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தரிடத்தில் நன்மையை பெறுவது. ஸ்பிரிச்சுவலா மட்டும் இருந்து பாருங்க, நீங்க மெட்டீரியல்ஸ்ல நீங்க கேட்காததை கண்டு கர்த்தர் சந்தோஷப்படுவார். மெட்டீரியலிஸ்டிக்கா நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களை கண்டாலே ஆண்டவருக்கு என்னன்னா இவனை பார்த்தாலே நமக்கு இதா இருக்குதுன்னு இருக்கும். நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா நீங்க கேட்காம ஸ்பிரிச்சுவலா மட்டும் கேட்டுட்டே இருங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஸ்பிரிச்சுவலாவும் பிளஸ் பண்ணிடுவாரு. நீங்க கேட்காத உலக காரியத்தை சேர்த்து கொடுத்துருவார். இதெல்லாம் அவனுக்கு தெரியும், வேணும்னு அவருக்கு தெரியும். அவனுக்கு ஐஸ்வர்யம் வேணும், ராஜான ஐஸ்வர்யமா இருக்கணும், அது அவருக்கு தெரியும். ராஜானா நீடித்த ஆயுசோடு இருக்கணும், அதுவும் அவருக்கு தெரியும். ராஜாக்கள்னா சத்துருக்களை அவன் ஆளுகிறவனா இருக்கணும், அதுவும் அவருக்கு தெரியும். இதை எதையுமே அவன் கேட்கல, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறேன்ட்டார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவருக்கு தெரியும், நீங்க கேட்காதீங்க. ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார்ல, அதை நிறைவேற்றுவதற்கான தேவ கிருபையை கேளுங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஒரு தரிசனத்தை விதைச்சிருக்கிறாரா, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான பலனை கேளுங்க. உங்க உள்ளத்துல ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற பண்ணுவதற்காக ஜெபியுங்கள். அதற்குரிய ஞானத்தை கேளுங்க. நீங்க கேட்காத எல்லாம் உங்க காலடியில் வந்து விழும். தெரியுமா? நீங்க கேட்காதெல்லாம் காலடியில் வந்து விழும். கேட்கவே வேணாம், எல்லாம் காலடியில் வந்து விழும். உலக காரியத்தை கேட்கிறவங்களை கர்த்தருக்கு பிடிக்காதுங்க, அவ்வளவுதான். நான் ஒரே வார்த்தையில சொல்றேன், புரியுதா? நீ இதை கேட்காததுனால எனக்கு பிடிச்சதுன்ட்டாரு. அப்ப கேட்கிறவங்களை கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமா இருங்க, உகந்த விண்ணப்பத்தை எழுதுங்க. உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற பண்ணுவதற்கு தேவ கிருபையை கேளுங்க. உங்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கிருபையும் கொடுப்பாரு. அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லா பிளஸிங் சேர்த்து கொடுப்பார். இதான் ஆண்டவருடைய இருதயம். இதான் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. அந்த வல்லமையை நமக்கும் சபையின் மூலமாக நமக்கும் கர்த்தர் சபையில விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அதை விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் தாமே இந்த ஆவிக்குரிய நிலையிலே வாடுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அதன் மூலமாய் சகல விதத்திலும் சம்பூர்ணமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே சபையிலே கிரியை செய்கிற கர்த்தருக்கு கனமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் இதான் நம் ஆண்டவர். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கின்றார். அருமையான தேவ பிள்ளையே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்வார். எப்போ வேண்டிக் கொள்ளும் பொழுது? ஜெபிக்கிற விஷயத்தில் 3 கேட்டகரி சொன்னேன். சிலர் ஜெபிச்சும் நடக்க மாட்டேங்குது ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு ஜெபிச்சது மட்டும் நடக்குது, இன்னொருத்தருக்கு ஜெபிச்சதுக்கு மேலே நடக்குது. நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் நிற்கிறோம்? ஜெபிச்சதுக்கு மேலே நடக்கிற ஸ்டாண்டர்டில் நம்ம நிற்கணும். ஜெபிச்சு நடக்காதவர்கள் யார்? சுய இச்சை நிறைவேறும்படி விண்ணப்பம் பண்றவங்க, ரொம்ப ஆடம்பர பிரியர்கள். அதுக்காகவே இவங்க ரொம்ப ஏங்குவாங்க, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆடம்பர பிரியராக இருக்க நினைக்கிறவங்களுக்கு நிஜமா சொல்றேன், ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். அவங்க ஜெபிச்சா நடக்காது. நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் கர்த்தரன் இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதனால நான் இப்படி ஆடம்பரமா வாழ்வேன். இல்லை இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு இவ்வளோ வசதி கொடுத்துருக்கிறார், இவ்வளோ வருமானத்தை கொடுத்துருக்கார், அது மாதிரி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி நான் காஸ்ட்லியாக எல்லாம் வச்சுக்குவேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் தேவ நாமத்தின் மகிமைக்காக வேற நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ணு. உங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்காதீங்க. ஆசீர்வாதம் வந்தால் வாழ்க்கை முறை மாறக்கூடாது. அந்த சிம்பிளாக வாழ்கிறது நமக்கு என்றைக்குமே இருக்கணும். நம்ம லைஃப்பில் அந்த சிம்பிளிசிட்டி அதை மெயின்டைன் பண்ணணும், எப்பவுமே இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். கூடுமானால் இன்னும்
எளிமையாய் மாறுவதற்கு நீங்க பிரயாசப்படணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி. அப்படி போறதா நல்லது. அதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். கேட்டதை பெற்றுக்கொண்டாங்க இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே. அது பழைய ஏற்பாட்டின் நிலை. புதிய ஏற்பாட்டின் அனுபவம். ஆவிக்குரிய காரியத்தில் கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம் அதை அறிந்து கொள்ள செபிங்க. ஆண்டவர் தன்னுடைய அன்பை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். எது அறிவில் அறிய முடியாது, ஆண்டவர் தான் அதை அறிய பண்ணணும். அந்த அன்பை நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிப்பீங்க, ஆண்டவருடைய வழியில் ரொம்ப நடப்பீங்க. அவருடைய அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே நீங்கள் வளர வேண்டும், நெருங்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது நாம் ஆத்துமாக்களை கேட்கணும். ஆண்டவருக்காக அன்னாளை போல ஆத்துமாக்களை கேளுங்க ஆண்டவரிடத்துல. பிள்ளை கொடு, ஒரே ஒரு பிள்ளையை உமக்காக. அது எனக்கு கிடையாது, உமக்காக. நீங்க உங்களுக்காக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, பிரயாசப்படுறீங்க. ஆனால் ஆண்டவருக்காக ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறதற்கு ஏன் இன்னும் பிரயாசப்படாமல் இருக்கிறீங்க? ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு ஏன் நீங்க பிரயாசம் எடுக்காம இருக்கிறீங்க? கேளுங்க ஆண்டவரிடத்துல. எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகுறேன். ராகேல் அன்னைக்கு கேட்டா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகுறேன். கேளுங்க அந்த மாதிரி. எனக்கு பிள்ளை கொடும், இல்லாட்டா நான் சாகுறேன். எனக்கு பிள்ளை கொடும். ஆவிக்குரிய பிள்ளைகளை தாரும். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய அபாத்திர தன்மைகளை அறிந்து, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானங்களை, அந்த ஸ்தானத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக, சரியாய் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கணும். அதில் ஆண்டவர் பாருங்க, அவன் உலக காரியத்தை சாலமோன் கேட்காததை பற்றி ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கல, சத்துருக்களின் பிராணனை கேட்கல. இதெல்லாம் ஒரு ராஜாக்கு வேணும், ஆனால் நீ கேட்கல. உனக்கு வேண்டியதுன்னு தெரியும் எனக்கு. ஒரு ராஜாக்குன்னா நீடி ஆயுள் இருக்கணும், சத்துருக்களை ஜெயிக்கணும், அவன் ஐஸ்வர்யம் அவனுக்கு இருக்கணும். மூணுமே ஒரு ராஜாக்கு இருக்கணும். ஆனால் நீ எதுவுமே கேட்கல. உனக்கு என்னென்ன வேணுன்றது எனக்கு தெரியும், ஆனால் நீ எதையுமே நீ கேட்கல. ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசுறாரு பார்த்தீங்களா? நமக்கு என்னது தெரியும் அவருக்கு தெரியும், ஆனால் நம்ம தேவையானதை நம்ம சொல்லாமல் இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. எவ்வளவு அழகா வார்த்தை, என்ன அழகா இருக்குது இந்த சம்பவம். அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, நான் உன்னை வச்ச ஸ்தானத்தை நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கேட்டல, அதனால ஞானத்திலும் உனக்கு இணையானவன் இருக்க மாட்டான், ஐஸ்வர்யத்திலும் உனக்கு இணையானவன் இருக்க மாட்டான், நீடி ஆயுசையும் கொடுப்பேன். நீ ஒரு சிறந்த ராஜாவாக, அதாவது சத்துருக்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்து சிறந்த ராஜாவாக உன்னை நான் வைப்பேன். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார்னா அது நிறைவேறுவதற்காக ஜெபிங்க. அதுக்கு ஞானத்தை கேளுங்க, அதுக்கு பலனை கேளுங்க. உங்க சொந்த காரியத்தை கேட்காதீங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு, உங்களை அமோகமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாக எவ்வளவு ரகசியங்களை, வெளிப்பாடுகளை கொடுத்து எங்கள் உள்ளத்தில் உங்களுடைய பாரத்தை விதைச்சிட்டீங்க ஆண்டவரே. எப்படி நாங்கள் ஜெபிக்கணும், எது உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிட்டீங்க. நாங்கள் இதை கவனத்தோடு இந்த வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்து கொடுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.